ஓம் கம் கணபதே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 1-2-2025 குரோதி வருடம் தை மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். இன்றைய திதி வளர்பிறை திருதியை. இன்றைய யோகம் அவ்வளவு சரியல்லை. இன்றைய சந்திராஷ்டமம் ராசி கடகராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் மற்றும் சுப உரைகள்: காலை 7 மணி முதல் 8 மணி வரை, காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் காலை 10:30 மணி வரை. யமகண்ட காலம் பிற்பகல் 1:30 முதல் பிற்பகல் 3 மணி வரை. குளிகை காலம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய கிரகநிலை: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி சந்திரன், மீனத்தில் ராகு சுக்கிரன். இன்றைய ராசிபலன் காண்போம். மேஷராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு காரிய வெற்றி உண்டு. அனைத்து செயல்களிலும் துணிச்சலாக ஈடுபட்டு வெற்றிகள் காண்பீர்கள். காரிய சாதனைகள் செய்வீர்கள். சந்தேகம் சற்று அதிகமாகவே இருக்கும். எதிலும் எப்போதும் திருப்தியே இருக்காது. தைரியம் என்று அதிகமாகவே இருக்கும். உங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் உள்ளதால் சற்று தைரியமாக சில காரியங்களை நீங்கள் நிர்வகிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். முன்கோபம் சற்று அதிகமாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கல் நன்றாகவே இருக்கும். எதிர்பார்த்த காரியத்தை துணிச்சலுடன் செயல்பட்டு முடிப்பீர்கள். ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனியுடன் சந்திரன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் எதிர்பார்த்த காரியங்கள் யாவும் இன்று வெற்றியாகவும் தனவரவும் பொருளாதார நிலையில் முன்னேற்றமும் உண்டாகும். ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகுவுடன் சுக்கிரனும் உள்ளதால் 3ஆம் இடத்தில் குரு, விரயஸ்தானத்தில் சுக்கிரன். மேஷத்துக்கு 12இல் சுக்கிரன் இருந்தாலே உச்சமாக இருக்கும் சுக்கிரனால் பெரிய பெரிய தலைமை பதவிகள் வந்து சேரும் மற்றும் பெரிய பொறுப்புகள் உங்களை வந்தடையும். எதிர்பார்த்த வெற்றி உண்டாகும். குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை என்பதால் விரயஸ்தானம் என்று சொல்வதை விட உங்களுக்கு இந்த லாபங்கள் அதிகமாகவே இருக்கும். தொழிலில் முன்னேற்றம் அதிகமாக காணப்படும். எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும். தொழிலில் வளர்ச்சியும் இரட்டிப்பு லாபமும் உண்டாகும். இன்று எதிர்பார்த்த உதவிகள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் ஏற்பட்ட நஷ்டங்கள் மாறி லாபங்கள் அதிகமாகும். எதிர்பார்த்த நண்பரின் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். கணவன் மனைவி இடையே அன்பு மேலோங்கும். இன்று அனைத்தும் சாதகமாகவும் குடும்பத்தில் மனமகிழ்ச்சியும் நிறையும் விதமாகவே இருக்கும். பயணங்களால் அனுகூலமான பலனும் உண்டாகும். அரசு வழி ஆதாயம் உண்டாகும். அரசியலில் ஜொலிப்பீர்கள். அரசியலில் உங்களது திறமைகள் வெளிப்படும். அரசியல் மூலமாக எதிர்பார்த்த நன்மைகளும் உண்டாகும். புதிய புதிய பொறுப்புகள் உங்களை வந்து சேரும். நாட்பட்ட காரியங்கள் நிறைவேறும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். தனவரவு அதிகமாகும். கணவன் மனைவி இடையே அன்பு மேலோங்கும். இன்று சிறப்புமிக்க நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது ராசியிலேயே குரு வக்ரமாக இருந்தாலும் செவ்வாயும் வக்ரம் பெற்று இருந்தாலும் உங்களுக்கு இன்று லாபமே. லாபஸ்தானத்தில் சுக்கிரன் ராகுவுடன் இருக்கிறார். அதனால் எதிர்பார்த்த லாபங்கள் அனைத்தும் இரட்டிப்பாக அதற்கு மேலும் கிடைக்கும் விதமாகவே இருக்கும். தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் யாவும் மாறிவிடும். தொழிலில் வெற்றியும் புதிய முயற்சிகள் யாவும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நன்றாகவே இருக்கும். திடீர் நண்பர்களின் உதவியுடன் பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் செய்வீர்கள். பெரிய வெற்றி உங்களை காத்திருக்கிறது. போட்டி பந்தயங்களில் வெல்வீர்கள். கல்வி சம்பந்தமாக அயல்நாடு செல்வீர்கள். அங்கே உங்களுக்கு எதிர்பார்த்த விதமாக
பெரிய பொறுப்புகள், பெரிய வேலைகள், கை நிறைய சம்பாத்தியம். நீங்கள் சிறுவயதிலிருந்தே எண்ணத்தை போட்டிருப்பீர்கள். இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும், இதை வாங்க வேண்டும், இப்படி நாம் வசதியாக இருக்க வேண்டும். அந்த ஆசைகளெல்லாம் நிறைவேறும் வாய்ப்பும் உங்களுக்கு இப்போது உண்டு. எதிர்பார்த்த விதமாக உங்களது ராசிநாதன் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருப்பதால் பேராசைகளும் சற்று அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்த நன்மைகளும் வந்து சேரும். தொட்டது துலங்கும். நீண்ட நாட்களாக மனதில் ஏற்பட்ட ஆசைகள் நிறைவேறும். இனிய பயணங்களால் நன்மைகள் உண்டாகும். நண்பர்கள் வழி அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். கலைத்துறையிலும் நுட்ப தொழில்களிலும் உலோகம் சம்பந்தமான பொருள்களிலும் பட்டறை மற்றும் அது சம்பந்தமாக நகை இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று தொழிலில் புதிய வாய்ப்புகளும் இரட்டிப்பு லாபங்களும் வந்து சேரும். அனைவரின் பாராட்டுகளை இன்று நீங்கள் பெறுவீர்கள். பூமி சம்பந்தமாக, எந்திர சம்பந்தமாக இன்று அயல்நாடு சென்று அதற்குரிய பொருள்களை வாங்கும் யோகமும் உங்களுக்கு உண்டாகும். அந்த பொருள்கள் நிமித்தம் உங்களது கனவுகள், ஆசைகள் நிறைவேறும். நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும். நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். நீங்கள் எதிர்பார்த்தவரையே நீங்கள் மனைவியாகவோ கணவனாகவோ வரக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு உண்டாகும். எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு வீடு தேடி வந்து சேரும். கொடுக்கல் வாங்கலில் அதிக லாபம் உண்டாகும். பண பரிவர்த்தனை உங்களுக்கு இன்று சாதகமான பலனை அளிக்கும். அரசு சம்பந்தமான தொழிலில், கூட்டு தொழிலில், புதிய முயற்சிகளிலெல்லாம் இன்று வெற்றிகள் பெறுவீர்கள். நினைத்த காரியங்களும் இன்று வெற்றியாகவும் சாதனை படைக்கும் விதமாகவும் இன்று அமையும். கல்வி வேள்விகளில் சிறந்து விளங்குவீர்கள். புதிய தொழில்நுட்ப முறையில் நீங்கள் பாராட்டும் பரிசும் பெரும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். தாயார் வழி எதிர்பார்த்த பலன் உண்டு. பிறருக்காக நீங்கள் உதவிகள் செய்வீர்கள். ஆடம்பர பொருள்கள் உங்களை வந்து சேரும். பெரிய பெரிய விலையுயர்ந்த பொருள்கள் உங்களை தேடி வரும். கடல் சார்ந்த பொருள்களால் உங்களுக்கு லாபம் அதிகமாகும். வாசனை திரவியங்கள் மற்றும் உணவு சம்பந்தமான பொருள்கள், உலோக சம்பந்தமான பொருள்கள், இயந்திர சம்பந்தமான பொருள்கள், இடம் போன்ற விற்பது, வாங்குவது இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று ஆதாயம் மிகுதியாக இருக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். சுப காரியங்களில் பங்கு கொள்வீர்கள். இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தில் உங்களது ராசிநாதன் சூரியனுடன் இருப்பதால் எதிர்பார்த்த நன்மைகள் யாவும் உங்களுக்கு கிடைக்கும். 8ஆம் இடம் தோஷம் என்று சொல்வார்கள். ஆனால் உங்களுக்கு இன்று திடீர் யோகம் உண்டாகும். திருப்தியாக இன்று அனைத்து செயல்களும் உண்டாகும். விரைவாக அனைத்து செயல்களையும் செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். அரசு வழி ஆதாயம் வந்து சேரும். நண்பர்களின் உதவியுடன் எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். கட்டிடத் தொழில்கள் சம்பந்தமாக சற்று அலைச்சல்களும் வெளியூர் செல்லும் சூழ்நிலையும் உருவாகும். அதற்கான பொருளுதவி உங்களுக்கு கிடைக்கும். உறவினர்களின் வருகையால் சுப செய்திகள் இன்று உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாகவே இருக்கும். தாயாரின் அன்பு உங்களுக்கு கிடைக்கும். உயர்ந்த தர வீடு, வாகன வசதி சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். அரசு வழி ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் விலகும். தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் மாறி மனதுக்கு நிம்மதி அளிக்கும் விதமாக தொழில் வளர்ச்சியில் முன்னேற்றம் உண்டாகும். கல்வி சம்பந்தமாக வெளிநாடு அல்லது வெளியூர் செல்வீர்கள். கல்வி சம்பந்தமாக பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். புதிய தொழில்நுட்ப முறையை கண்டுபிடித்ததற்காக உங்களுக்கு இன்று பாராட்டுகளும் பரிசுகளும் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் வந்து சேரும். காதல் திருமணம் நடக்கும். அவசர கதியில் திருமணம் நடக்கும். யோகமும் வந்து சேரும். மனைவி வழி ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த பலன்கள் யாவும் இன்று உங்களுக்கு வந்து சேரும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். பணவசதி இன்று அதிகமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும்.
பதவி சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். நீண்ட நாளாக எதிர்பார்த்த பொருள் அல்லது பணம் உங்களது கைக்கு வந்து சேரும். நீண்ட தூர பயணங்கள் செய்வீர்கள். ஆலய சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். ஆலய திருப்பணிக்காக சொந்தமாக கோவில் வைத்திருப்பவர்களோ அல்லது கோவிலில் புதிய பொறுப்புகள் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று அது சம்பந்தமான அனுகூலமான பேச்சுவார்த்தை உண்டாகும். தலைமை பதவி உண்டாகும். முன்னின்று நடத்தும் விதமாக உங்களுக்கு மரியாதையும் கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். புகழ் பணம் வந்து சேரும். உறவினர்களால் பாராட்டப்படுவீர்கள். திடீர் யோகமும் அதிர்ஷ்டமும் உண்டாகும். சுயமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த தனவரவு அதிகமாகவே இருக்கும். மருத்துவ செலவு சற்று குடும்பத்தில் உண்டாகும். எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு வந்து சேரும். வெளிநாட்டிலிருந்து தனவரவு உண்டாகும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி நிறையும் விதமாக இன்றைய செயல் உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை உண்டாகும். நண்பர்கள் வழி அனுகூலமான பலன் கிடைக்கும். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் உண்டாகும். சட்டத்துறை சம்பந்தமாக சில பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். சங்கீத ஆர்வம் அதிகமாகும். பரம்பரை சொத்து உங்களது கைக்கு வரும் யோகமும் உண்டாகும். இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. வாகனத்தால் செலவுகள் சற்று அதிகமாகும். சீருடை அணிந்தவர்களால் வாகனம் சம்பந்தமாக சிக்கல்கள் உண்டாகும். கவனத்தில் கொள்ளவும். எதையாவது புக் பேப்பர் மறந்துவிட்டு செல்வீர்கள். அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட வேண்டாம். ஆடம்பர பொருளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். பெண்களுக்கு இந்த செலவுகள் அதிகமாகவே உண்டாகும். எதிர்பார்த்த வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு இன்று கிடைக்கும். சந்திராஷ்டமம் என்பதால் பயந்து விட வேண்டாம். சில மனக்குழப்பங்களும் மன வருத்தங்களும் உண்டாகும். திடீர் செலவுகள் வரலாம். வீட்டில் பெரியவர்களுக்கோ அல்லது நமக்கோ ஏதாவது பிரச்சனைகள், சிறு உடல் உபாதைகள் வந்து சேரும் வாய்ப்புள்ளதால் அதற்கான செலவுகள் வந்து சேரும். திடீரென்று பணம் சம்பந்தமாக பிரச்சனையும் ஏற்படும். கொடுக்கல் வாங்கலில் சற்று கொடுத்தவர்கள் தாமதமாக தருவார்கள். அதனால் சிறு பேச்சுவார்த்தைகள் எழும். திருமணம் சம்பந்தமாக எதிர்ப்புகள் உண்டாகும். வியாபாரம் சம்பந்தமாக எதிர்ப்புகளும் சிறு நட்டங்களும் வரும் வாய்ப்பும் உள்ளதால் சற்று முன்கோபம் அதிகமாகவே இருக்கும். அதனால் உங்களுக்கு உடல் உபாதைகளும் வராமல் பார்த்து கொள்ளவும். சிறு மனக்கவலைகளும் துக்கமும் உங்களை அலட்டிக்கொண்டே இருக்கும். வியாபார நிமித்தம் அலைச்சல்களும் பொருளாதார நஷ்டமும் வந்து சேரும். சற்று கவனமாக மறக்காமல் எதையும் எடுத்து செல்வது நல்லது. சில காரியங்களை வீட்டில் மறந்துவிட்டு செல்வீர்கள். கடன் தொல்லைகள் சற்று அதிகமாக இருப்பின் ஒரு சிலருக்கு அதற்காக வீட்டில் சண்டையும் சச்சரவும் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். எனினும் சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த தனவரவும் உண்டாகும். பூமி சம்பந்தமாக கேஸ் வழக்குகள் கொடுத்திருப்பேன். அது சம்பந்தமாக செய்திகள் சற்று மனதிற்கு வருத்தம் அளிக்கும் விதமாகவே இருக்கும். எனினும் அவை 2 நாட்களில் சரியாகும் விதமாகவே இருக்கும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கலைத்துறையில் பரிசும் பட்டமும் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களுடன் வாக்குவாதம் வேண்டாம். வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைகளிலும் ஈடுபட வேண்டாம். கலைக்காக வெளியூர் வெளிநாடு செல்லும் யோகமும் உண்டாகும். தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். அது சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். தாயிடம் அல்லது தந்தையிடம் சற்றே கோபித்து கொள்ளும் சூழ்நிலையும் உருவாகும். ஆடம்பர பொருளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். வியாபாரம் சம்பந்தமாக பால் வியாபாரம் மற்றும் மலர் சம்பந்தமாக, மனம் சம்பந்தமாக, நீர் சம்பந்தமாக, விவசாயம், கால்நடை இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் வியாபாரத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. அதற்குரிய தனவரவும் உங்களுக்கு உண்டு. பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகளும் உண்டு. மனம் சற்று அலைப்பாய்ந்தபடி இருக்கும். பெண்களால் சற்று ஏமாற்றம் வராமல் பார்த்து கொள்ளவும். எதிர்பார்த்த உதவியும் சற்று வருவதற்கு தாமதமாகும். தேவையில்லாமல் பேச்சை வளர்த்து விடுவீர்கள். அதற்பின் தான் எதுவுமே செய்து கொள்ளவில்லை என்று சாதிப்பீர்கள். பகைவர்களை தைரியமாக வெல்லும்
சூத்திரமும் உங்களுக்கு உண்டு. அமைதியாக இருந்து காரியத்தை சாதிப்பீர்கள். இனிமையாக பேசி எதையும் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுவீர்கள். பிறருக்கு பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம். பணம் விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கவும். மனைவியிடமோ அல்லது கணவனிடமோ வேண்டாத தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள், சண்டை கலகங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளவும். தாயாரிடம் அன்பாக இருக்கவும். தாயாரின் உடல்நிலையில் அல்லது தந்தையாரின் உடல்நிலையில் குடும்பத்தில் பெரியவர்களுக்காக மருத்துவ உதவி தேவைப்படும். உங்களின் மனநிலையை சற்று அமைதியாக கொள்வது என்று உங்களுக்கு நல்லது செய்யும். சிம்மராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு அனைத்தும் சிறப்பான நாளாக இருக்கும். எதையும் இன்று உற்சாகமாக செய்வீர்கள். உறவினர்களின் வருகையும் உங்களுக்கு எதிர்பார்த்த செய்தியும் வந்து சேரும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். குடும்பத்துடன் இனிய மகிழ்ச்சி பயணம் செய்வதால் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாகவே இருக்கும். கல்வி சம்பந்தமாக பாராட்டும் பரிசும் கிடைக்கும். கல்வி சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கோ அல்லது படிக்கும் பிள்ளைகளுக்கோ இன்று புதிய அனுபவம் மூலமாகவோ எதையாவது வெற்றியாக கண்டுபிடிப்பதன் மூலம் அவர்களது திறமைக்கு இன்று பரிசும் பாராட்டும் கிடைக்கும் விதமாகவே இருக்கும். கல்வி சம்பந்தமாக இனிய செய்திகள் வந்து சேரும். வெளிநாட்டில் படிக்கவோ அல்லது வெளியூரில் அவர்களுக்கு பிடித்தமான துறையில் படிக்கவோ அவர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். திடீர் பொருளாதார வசதி நன்றாகவே இருக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும். நீண்ட காலமாக தராமல் ஏமாற்றி கொண்டு இருந்தவர்கள் திடீரென்று வீடு தேடி வந்து பணத்தை தந்துவிட்டு செல்வார்கள். ஒரு சிலருக்கு நீங்கள் எதிர்பார்த்த வீடு அல்லது வாகனம் உங்களுக்கே கிடைக்கும் விதமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். அந்த வீட்டை நீங்கள் எதிர்பார்த்த பணமோ வாகனமோ அல்லது வீடு, சொத்து, நிலம் நீங்கள் ஆசைப்பட்டது நீண்ட காலமாக ஆசைப்பட்டு அது நிறைவேறாமல் இருக்கும். அதனால் அந்த நிலத்துக்கு உடையவரோ அந்த வீட்டிற்கு உடையவரோ அல்லது வாகனத்துக்கு உடையவரோ உங்களிடம் வந்து பேச்சுவார்த்தை செய்வார்கள். நாங்கள் இதை விற்கப் போகிறோம், வெளிநாடு போகிறோம், இல்லை இதை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை, அதற்காக நீங்களே இதை வாங்கி கொள்ளுங்கள் என்று கூறுவார்கள். இதை எதிர்பார்த்த நீங்கள் அது வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். அதை நீங்கள் வாங்குவீர்கள். அப்படி உங்களது எண்ணங்களும் ஆசைகளும் நிறைவேறும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். பிள்ளைகளால் எதிர்பார்த்த பலன் உண்டாகும். காதல் திருமணம் நடக்கும். பண வசதி உங்களுக்கு தேவைப்படும் போது உங்களுக்கு கிடைக்கும். நினைத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். உங்களது பேச்சு திறமையால் அனைத்தையும் சாதிப்பீர்கள். கலைத்துறையில் இன்று திறமைகள் வெளிப்படும். கல்வியில் தேர்ச்சி உங்களுக்கு உண்டாகும். கல்வி சம்பந்தமாக வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஒரு சிலருக்கு அரசு சம்பந்தமான வேலைவாய்ப்பிற்கான செய்தியும் வந்து சேரும். வியாபாரத்தில் புது புது யுக்தியை கண்டுபிடிப்பீர்கள். வியாபார நிமித்தம் வெளியூர் வெளிநாடு பயணத்தால் எதிர்பார்த்த வளர்ச்சி உங்களுக்கு உண்டாகும். எதையும் சாதிக்கும் திறமை இன்று உங்களுக்கு வந்து சேரும். கணவன் மனைவியிடையே என்றுமில்லாத அன்பு இன்று உங்களுக்கு உருவாகும். உங்களது ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியனுடன் உள்ளதால் அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனியுடன் சந்திரனும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகுவுடன் சுக்கிரனும் உள்ளதால் பேராசைகள் இன்று உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். அதிகமாக நீங்கள் ஆசைப்பட்டது அதற்கும் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பும் உண்டு. தாயார் வழி நினைத்த காரியம் நடக்கும். உறவினர் மூலமாக எதிர்பார்த்த செய்திகளும் வந்து சேரும். திடீர் திருமணம் கைகூடும். மனைவியால் இன்று பெண்களால் உங்களுக்கு அதிகமான லாபமும் வந்து சேரும். அவர்கள் புதிய தொழில் ஏதாவது செய்திருந்தால் அதற்கான இரட்டிப்பு லாபமும் வந்து சேரும். கணவன் மனைவியிடையே இன்று அன்பு மேலோங்கும். குடும்பமும் இன்று மகிழ்ச்சியாக இருக்கும். இன்று மிகவும் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசி அன்பர்களே, இன்று அனைத்தும் சாதகமான நாளாக உங்களுக்கு அமையும். ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியனுடன் புதன் உங்களது ராசிநாதன் உள்ளார். ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனியுடன் சந்திரனும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகுவுடன் சுக்கிரனும் உள்ளார்.
எதிர்பார்த்த திருமணம் உங்களுக்கு கைகூடும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும், ஆசைகளும் நிறைவேறும். எதை ஆசைப்பட்டீர்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். வாகன வசதி ஏற்படும். எந்திர சம்பந்தமான தொழிலில் உங்களது அறிவால் உங்களுக்கு பாராட்டும் பரிசும் புதிய தொழில் வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேரும். சுயமாக சொத்துக்கள் உங்களது பெயருக்கு வாங்குவீர்கள். மனைவி வழி ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். உங்களது உறவினர்களை வெறுக்கும் விதமாக இன்றைய நாள் அமையும். அதனால் கவனமாக இருக்கவும். நற்பெயரும் போட்டி பந்தய வெற்றிகளும் உங்களுக்கு உண்டாகும். மருத்துவம் சம்பந்தமாக படிப்பதற்காக வெளிநாடு செல்லும் யோகமும் உங்களுக்கு வந்து சேரும். முரட்டு சுபாவத்தை சற்று கைவிடுவது நல்லது. முரட்டுத்தனமும் சற்று கோபமான பேச்சுகளையும் சற்று மாற்றிவிடுவது உங்களுக்கு நல்லது செய்யும். சட்டம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். நீண்ட நாளாக நிலம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை சாதகமான பலனை அளிக்கும். தாயார் வழி எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு உண்டு. சற்று மனக்கவலையும் பிரயாண அலைச்சலும் உங்களுக்கு உண்டாகும். எதிரிகளின் தொல்லைகள் சற்று விலகும். அரசு வழி ஆதாயம் உண்டாகும். இன்று கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். பெண்களுக்கு இன்று சாதகமான பலன்கள் உண்டாகும். தொழிலில் போட்டி மனப்பான்மை குறையும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். நல்ல நடத்தை காரணமாக ஒரு சிலருக்கு இன்று பாராட்டும் பரிசும் கிடைக்கும். இன்று மிகவும் அனைத்தும் வெற்றி நிறைந்த நாளாகவும் தனவரவும் தன வளர்ச்சியும் தொழில் வளர்ச்சியும் வெற்றி வாய்ப்புகளும் புது தொழிலில் புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும் நாளாக இன்று உங்களுக்கு அமையும். இன்று வெற்றியும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாளாக உங்களுக்கு இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, தொட்டது துலங்கும். எதிர்பார்ப்புகள் யாவும் நடக்கும். உங்களது ராசிநாதன் ராசி 6ஆம் இடத்தில் ராகுவுடன் இருப்பதால் இன்று அரசு சம்பந்தமான ஆதாயம் உண்டாகும். புதிய தொழில் நிமித்தம் உங்களுக்கு எதிர்பார்த்த வளர்ச்சியும் தனலாபம் இரட்டிப்பாகும். ஆபரணம் சம்பந்தமாக, வாகனம் சம்பந்தமாக, இடம் சம்பந்தமாக, பூமி சம்பந்தமாக எல்லாம் இன்று பேச்சுவார்த்தை உண்டாகும். அதனால் உங்களுக்கு லாபமும் வந்து சேரும். பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். நீண்ட நாட்களாக பூமி சம்பந்தமாக பிரச்சனை இருப்பின் அது சாதகமான பலனை அளிக்கும். சட்டம் சம்பந்தமாக கேஸ் வழக்குகள் யாவும் தீர்ப்புகள் சாதகமாக வரும் என்ற செய்தியும் வந்து சேரும். தூரதேச பயணத்தால் எதிர்பார்த்த தனலாபம் உங்களுக்கு உண்டாகும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிடைக்கும். பெரியவர்களின் ஆசீர்வாதத்தை இன்று பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். அவர்களால் உங்களுக்கு தனலாபமும் வந்து சேரும். வீட்டில் உள்ள பெரியவர்களுக்காக இன்று நீங்கள் அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். கல்வி பயிற்சியில் சிறந்து விளங்குவதால் அதற்கான பட்டமும் அதற்குரிய பாராட்டும் பரிசும் என்று உங்களுக்கு கிடைக்கும். கல்வி சம்பந்தமான தொழிலில் இருப்பவர்களுக்கு அதற்குரிய வேலைவாய்ப்பும் வந்து சேரும். வாசனை திரவியங்கள் சம்பந்தமாக அல்லது உணவு சம்பந்தமாக, காகிதம் சம்பந்தமாக, கலைத்துறை, வாகனம் இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த வளர்ச்சியும் உங்களுக்கு சாதகமான பலனை அளிக்கும். பெண்களால் இன்று தனவரவு அதிகமாகவே இருக்கும். தொழிலில் எதிர்பார்த்த வெற்றியுண்டு. வெளிநாட்டிலிருந்து சாதகமான செய்தி உங்களுக்கு வரும். அத்துடன் தனவரவும் வந்து சேரும். பெண்கள் இன்று மகிழ்ச்சியாக இருப்பார்கள். திடீர் பொருளாதார நிலை உயரும். இன்று எதிர்பார்ப்புகள் யாவும் நிறைவேறும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். தொழிலில் வெற்றியும் தன வளர்ச்சியும் இரட்டிப்பாகும். புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். என்று நினைத்தது நடக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். பிள்ளைகளுடனும் குடும்பத்துடனும் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். வெகு தூரத்திலிருந்து இனிய செய்தியால் மனமகிழ்ச்சி கிடைக்கும் நாளாகவே இன்று உங்களுக்கு இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சிறப்பு வாய்ந்த நாளாக உங்களுக்கு இருக்கும். நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகும். திடீர் திருமண சம்பந்தமாக பேச்சுவார்த்தை உண்டாகும். எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். உங்களது ராசிநாதர் ராசிக்கு 8ஆம் இடத்தில் உள்ளார். இன்று சொத்து சம்பந்தமாக தர்க்கங்கள் உண்டாகும். எனினும் சாதகமான பலன்கள் உண்டாகும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கலைத்துறையில் இன்று நீங்கள்
ஆதாயமும் அதிகமாக இருக்கும். புதிய தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். கலை சம்பந்தமாக வெளிநாடு செல்வீர்கள். தொழிலில் புதிய முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் இன்று சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். கட்டடக் கலைஞர்கள் புதிய புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பார்கள். நிலம் விற்பது சம்பந்தமாக ஏற்பட்ட தர்க்கங்கள் மறையும். எதிரி தொல்லைகளிலிருந்து விடுபடுவீர்கள். நீண்ட நாளாக எதிர்பார்த்த பொருள் உங்களது கைக்கு வந்து சேரும். காதல் தோல்வி உங்களை சற்று மனதிற்கு குழப்பத்தை அளிக்கும். பிரிந்து போனவர்கள் ஒன்று கூடுவார்கள். மனைவியால் ஏற்பட்ட கலகங்கள் மறையும். வீட்டை விட்டு வெளியேறியவர்கள் திரும்ப வீட்டிற்கு வந்து சேரும் சூழலும் உருவாகும். தொழிலில் எதிர்பார்த்த வெற்றி உண்டாகும். தொழில் நிமித்தம் வெளிநாடு பயணம் செல்லும் யோகமும் வந்து சேரும். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு கிடைக்கும். நினைத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். நல்ல பேச்சு திறமையால் நீங்கள் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு உண்டாகும். தொழிலுக்காக இன்று பேச்சுவார்த்தை நடக்கும். எடுத்த காரியத்தை இன்று சிறப்பாக முடிப்பதால் தனவரவு பொருளாதார நிலை என்று உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இன்று மனமகிழும் விதமாகவே இன்றைய நாள் இருக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். பெண்களுக்கு சாதகமான பலன்களும் ஆடை ஆபரண சேர்க்கைகளும் வந்து சேரும். சுயமாக தொழில் செய்யும் பெண்களுக்கெல்லாம் இன்று தனவரவு இரட்டிப்பாக இருக்கும். குழந்தைகளுடன் இன்று மனமகிழ்ச்சியுடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். இன்று பெற்றவர்களால் உங்களுக்கு மனமகிழ்ச்சி கிடைக்கும் நாளாக இன்று அமையும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். இன்று அலுவலக பணிச்சுமைகள் உங்களுக்கு சற்று குறைவாகவே இருக்கும். தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று லாபங்கள் அதிகமாகவே இருக்கும். நல்ல பேச்சு திறமை உண்டாகும். கவி பாடும் திறமையும் வந்து சேரும். கல்வியில் உங்களுக்கு பாராட்டும் பரிசும் கிடைக்கும். உங்களது குணத்திற்காக இன்று பாராட்டும் பரிசும் பெறும் விதமாக இன்று உங்களை அனைவரும் பாராட்டுவார்கள். நீங்கள் செய்த நல்ல காரியத்திற்காக இன்று பாராட்டு கிடைக்கும் விதமாக இருக்கும். பொருள்கள் அல்லது முக்கியமானதை எதையாவது மறந்துவிட்டு தேடும் சூழல் உருவாவதால் கொஞ்சம் கவனமாக இருக்கவும். எதையாவது மறந்து வைத்துவிட்டு அது தொலைந்து விட்டது என்று இருக்க வேண்டாம். உங்களிடமிருந்து எதுவும் தொலைந்து போகாது. வைத்த இடத்தை மறந்து போவதால் அது கண்ணுக்கு தென்படாமல் இருக்கும். பிறருக்காக இன்று நீங்கள் உதவிகள் செய்வீர்கள். அதனால் அவர்கள் மனம் மகிழ்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார்கள். பெரியவர்களால் இன்று உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் நாளாக இருக்கும். நீண்ட நாள் கனவுகள் ஆசைகள் நிறைவேறும். உடல் உபாதைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். நண்பர்களின் உதவியுடன் எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். ஆலய திருப்பணிகள் செய்வீர்கள். அவசரமாக பயணங்கள் மேற்கொள்ளும் சூழலும் உருவாகும். என்று எதிர்பார்த்த தன உதவி உங்களுக்கு வந்து சேரும். நீண்ட நாள் கனவு உங்களுக்கு பலிக்கும். திடீர் திருமணம் நடக்கும் வாய்ப்பும் வந்து சேரும். காதல் திருமணம் கைகூடும். இன்று பொருளாதார நிலையில் முன்னேற்றம் அதிகமாகவே இருக்கும். உங்களது ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ளார். எதிர்பார்த்த நன்மைகள் இன்று உங்களுக்கு வந்து சேரும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி உண்டாகும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். தொழில்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். கலை தொழிலில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். நீண்ட காலமாக எதிர்பார்த்த வெளிநாடு செய்தியும் அத்துடன் தொழில் வாய்ப்பும் தனவரவும் உங்களுக்கு வந்து சேரும். தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி நண்பர்களின் உதவியுடன் தொழிலில் இரட்டிப்பு லாபமும் வந்து சேரும் விதமாகவே இருக்கும். பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். தாய்மாமன் உறவு முறையில் இருந்து வந்த விரிசல்கள் மாறும். தாய் வழி உறவால் ஏற்பட்ட சங்கடங்கள் தீரும். தாய் வழி உறவால் உங்களுக்கு புதிய செய்திகளும் வந்து சேரும். தனவரவும் உண்டாகும். எடுத்த காரியம் இன்று வெற்றியாக முடிப்பதன் மூலம் இன்று அனைவராலும் பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். நீண்டகால கனவு உயர்தர வீடு அல்லது வாகனம் உங்களுக்கு வந்து சேரும். எந்திர சம்பந்தமான தொழில்களில் இன்று புதிய தொழில்நுட்ப முறையை கண்டுபிடிப்பதன் மூலம் பாராட்டுகளும் தன வளர்ச்சியும் உங்களுக்கு உண்டாகும். சாஸ்திர ஞானம் உங்களுக்கு உண்டாகும். வேகமாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள்.
கணிதத்தில் உங்களுக்கு பாராட்டும் பரிசும் கிடைக்கும். கல்வி சம்பந்தமாக வேலை வாய்ப்பிற்காக வெளிநாடு அல்லது வெளியூர் செல்லும் யோகமும் வந்து சேரும். வெளிநாட்டிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த பொருளுதவி உங்களுக்கு கிடைக்கும். ஆன்மீக தேடுதல் அதிகமாகும். புதிய கூட்டு முயற்சிகள் யாவும் இன்று வெற்றி பெறும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் இன்று வந்து சேரும். தாயாரின் உடல்நிலைக்காக பண உதவி செய்வீர்கள். தாயாரின் உடல்நிலைக்காக மருத்துவ உதவியும் தேவைப்படும். அவர்களின் உடலில் சற்று முன்னேற்றமும் காணப்படும். இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். இன்று நினைத்த காரியங்கள் யாவும் இன்று வெற்றியாவதால் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று மகிழ்ச்சி நிறைந்த செய்தி உங்களுக்கு வந்து சேரும். கால்நடைகளால் உங்களுக்கு இன்று ஆதாயம் மிகுதியாக இருக்கும். துணிச்சல் இன்று அதிகமாக இருக்கும். பிறருக்கு நல்ல ஆலோசனைகள் சொல்லி வழி நடத்துவதில் இன்று நீங்கள் தலைமை பதவி ஏற்பீர்கள். பெரிய பெரிய உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும். நல்ல துணிச்சலும் குரு பக்தியும் இன்று அதிகமாகவே இருக்கும். வாக்கு பலிதம் உண்டாகும். மௌனமாக இருந்து பல சாதனைகள் புரிவதால் பாராட்டும் பரிசும் உங்களுக்கு வந்து சேரும். பூர்வீக சொத்து தர்க்கங்கள் தீரும். தாய் வழி உறவால் அனுகூலமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். வழக்கு சம்பந்தமான விவகாரங்களில் வெற்றி உண்டாகும். எதிரிகளை நேருக்கு நேர் நின்று எதிர்த்து அவர்களை வெல்லும் துணிச்சலும் உங்களுக்கு உண்டாகும். பெரிய மனிதர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். தாய் வழி உறவால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் தீரும். சிக்கனம் அதிகமாகும். நண்பர்கள் வழி எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட தூர பயணத்தால் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். தொட்டது துலங்கும் கைராசிக்காரர் என்ற பெயர் உங்களுக்கு கிடைக்கும். சுப செலவுகள் இன்று அதிகமாகவே இருக்கும். தொழில் வியாபாரத்தில் பல விதத்திலும் இன்று தொழில் வளர்ச்சி உண்டாகும். வருவாய் அதிகமாக இன்று வந்து சேரும். தேவைக்கு மேல் இன்று தன வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். வாகன லாபம் உண்டு. கால்நடைகளால் லாபம் வந்து சேரும். எதிர்பார்த்த வெற்றியும் உண்டு. பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி கிடைக்கும் விதமாக உங்களுக்கு இன்றைய நாள் அமையும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று சிறப்பு வாய்ந்த நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசி அன்பர்களே, எதிர்பார்த்த பலனை இன்று பெறுவீர்கள். உங்களது அனுபவத்தால் இன்று அனைவரும் பாராட்டும் விதமாக உங்களது செய்கைகள் இருக்கும். கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கல்வி சம்பந்தமான வேலைவாய்ப்பு வந்து சேரும். கல்விக்காக பண உதவி உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்தபடி வெளியூர் வெளிநாடு தொடர்பால் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு நடக்கும். சகோதர வழியில் இன்று உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். வாகன சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து வாகனம் உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். இன்று நண்பர்களுடன் புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். நண்பர்களால் இன்று நினைத்த காரியம் வெற்றியாகும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன் உள்ளதால் இன்று குடும்ப வழி உங்களுக்கு எதிர்பார்த்த தனவரவு கிடைக்கும். பெண்களால் ஆதாயம் உண்டாகும். பெண்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். பூமி லாபம் உண்டு. பூமி சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். இயந்திர சம்பந்தமாக புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். குழந்தைகளுக்காக இன்று அதிகமாக செலவு செய்வீர்கள். வெளிநாட்டில் படிக்கும் குழந்தைகளுக்காக உங்களுக்கு சற்று பணச்செலவுகள் வந்து சேரும். வீட்டில் பெரியவர்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்படும். உங்களது உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. அலங்கார பொருள்கள் வீட்டிற்கு வாங்கி மகிழ்வீர்கள். சுப செய்திகள் சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். குடும்பத்திலேயே சுப தேதிகள் நிச்சயிக்கப்படும். எதிர்பார்த்த தன வளர்ச்சி அதிகமாகவே இருக்கும். இன்று தொட்டது துலங்கும் நாளாக இருக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். எதிர்பார்த்த நண்பரை சந்திப்பீர்கள். தொழிலில் உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் உண்டாகும். புதிய கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். புதிய நண்பர்களின் வருகையால் புதிய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு இன்று அனைத்தும் சாதகமான பலன் கிடைக்கும்.
புதிய புதிய கேஸுகளில் ஈடுபட்டு அதற்கான நஷ்டங்கள் வந்தவர்களுக்கெல்லாம் அது தீரும் விதமாகவே இருக்கும். கடன் தொல்லை சற்று மனதிற்கு சங்கடங்களை தரும். இருந்தாலும் பண உதவி உங்களுக்கு கிடைக்கும் விதமாக பொருளாதார நிலையில் மாற்றம் உண்டாகும். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். இன்று மனமகிழ்ச்சியும் சற்றே மன குமுறல்களும் வந்து சேரும் நாளாகவே இருக்கும். எனினும் கவலை வேண்டாம். பொருளாதார நிலையில் வளர்ச்சி ஒரு சிலருக்கு உண்டாகும். ஒரு சிலருக்கு திடீர் தனவரவும் அதிர்ஷ்டங்களும் வந்து சேரும். இன்று மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். மீனராசி அன்பர்களே, உங்களது ராசியிலேயே ராகுவுடன் சுக்கிரன் உள்ளார். 3ஆம் இடத்தில் குரு, 4இல் செவ்வாய். அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பலன்களே. உங்கள் ராசிக்கு சுக்கிரன் வந்ததால் இதுவரை அனுபவித்த பிரச்சனைகளுக்கு சற்று தீர்வுகள் கிடைக்கும் விதமாகவே இருக்கும். நானா விதத்திலும் உங்களுக்கு பண வசதி வந்து சேரும். நானாவிதம் என்றால் 4 பாகத்திலிருந்தும் உங்களுக்கு தனவரவு உண்டாகும் என்று அர்த்தம். எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு இனிமேல் சாதகமாகவே அமையும். தொட்டது துலங்கும். வாக்குகள் கொடுத்திருப்பேன், அவை யாவும் வெற்றியாகும். வாக்கு பலிதம் உண்டாகும். ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாகவே இருக்கும். இவ்வளவு நாட்களாக மனக்குமரலும் மனக்கசப்புடனும் கடன் தொல்லைகளும் உடல் உபாதைகளுமாக இருந்து வந்த உங்களுக்கு அதிலிருந்தெல்லாம் சற்று விடுபடக்கூடிய நாளாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு எதை செய்தாலும் பிரச்சனையாகவே வந்துவிடும். மீனராசி என்றாலே பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். மீனராசியில் ஒருவர் பிறக்கும்போது சனியின் ஆதிக்கத்தால் தான் பிறக்கிறார். ஆனால் சனி திசாபுத்தியில் பிறக்கும் அவருக்கு அவர் பிறக்கும் அன்று அவரது மீனராசியில் எந்த கிரகம் உள்ளதோ, அவரது 2ஆம் இடத்தில் எந்த கிரகம் உள்ளதோ, அவரது தொழில்ஸ்தானத்தில் தசமஸ்தானத்தில் எந்த கிரகம் உள்ளதோ அதற்கு தகுந்தாற்போல் அவர்களுக்கு அனைத்தும் மாற்றம் உண்டாகும். அவர்களது லக்னம் மிதுன லக்னம் என்றால் அவர்கள் அனைத்தும் சாதகமாகவே இருக்கும். பெரிய பதவிகள் வகிப்பார்கள். பெரிய பெரிய நிலைகளில் இருப்பார்கள். தொட்டது துலங்கும். எனினும் மீனராசி என்றாலே அவர்களுக்கு சிறுவயது முதலேயே பிரச்சனைகளும் இருக்கும். தாயாரின் அன்பு ஒரு சிலருக்கு குறைவுபடும். கவலையுடனேயே இருப்பார்கள். சிறு வயது முதலே அவர்கள் கவலையுடன் இருப்பார்கள். அன்புக்காக ஏங்குவார்கள். திருமணத்திற்கு பின் தன் கணவன்தான் தனக்கு எல்லாம் செய்வார் என்று நினைத்து திருமணம் முடிந்த பின் அதிலும் ஒரு சிலருக்கு ஏமாற்றங்களே மிஞ்சும். மீனராசிக்காரர்களுக்கு தகுந்தாற்போல் திருமணம் அவர்களது ராசிக்கு தகுந்தாற்போல் நடக்கவில்லை என்றால் வாழ்க்கையில் சிக்கல்களும் உண்டாகும். கணவன் மனைவியிடையே என்றும் கலகங்களும் ஏற்படும். ஒரு சிலருக்கு இருதார யோகமும் வந்து சேரும். மீனராசி அன்பர்களுக்கெல்லாம் ஆகா ஓஹோ அவர்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் என்றால் அப்படியொன்றும் நடப்பதாக இல்லை. ஏனென்றால் மீனராசி அன்பர்கள் பிறக்கும்போது அவரது கிரகங்கள் எப்படி இருக்கிறதோ அந்தந்த கிரக பலனுக்கு ஏற்றால் போலத்தான் அனைத்தும் நடக்கும். அவர் பிறக்கும்போது அவரது ராசியில் எந்த கிரகம் உள்ளது, 2ஆம் இடத்தில் எது உள்ளது, அவர்களது லக்னம் என்ன, தசமஸ்தானத்தில் என்ன, இதை வைத்துத்தான் அவர்களுக்கு எப்படி இருப்பார்கள் என்று சொல்ல முடியும். எல்லா மீன ராசிக்காரர்களும் ஆகா ஓஹோ என்று இருப்பதில்லை. பொதுவாக பார்த்தால் மீனராசி அன்பர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டவர்களாகவே இருப்பார்கள். பெரிய பெரிய பதவி வகுத்திருப்பார்கள். ஆனால் பெரிய பதவிகளிலும் இருப்பார்கள். கை நிறைய சம்பாதிப்பார்கள். எனினும் அவர்களுக்கு என்றும் கவலை நிறைந்தவர்களாகவே இருப்பார்கள். உடல் உபாதைகள் கண்டிப்பாக இருக்கும். ஒன்று வயிற்று உபாதைகள் கண்டிப்பாக இருக்கும். அல்லது தொண்டை சம்பந்தமாக, சுவாசம் சம்பந்தமாக இது போன்ற பிரச்சனைகள் அவர்களுக்கு அலட்டிக்கொண்டே இருக்கும். அதை பற்றிய பதிவு விரைவில் போடப்படும். இன்று மீனராசி அன்பர்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாகவே இருக்கும். இன்று எதிர்பார்த்த தன உதவி அவர்களுக்கு கிடைக்கும். இன்று எதிர்பாரா விதமாக
பணங்கள் வந்து கொண்டே இருக்கும் சூழலும் ஒரு சிலருக்கு உண்டாகும். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். ஒரு சிலருக்கு வேலை சம்பந்தமாக வெளியூர் வெளிநாடு செல்லும் யோகமும் உண்டாகும். திடீர் பயணங்களும் உண்டாகும். தனவரவு அதிகமாகும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி பெறும் விதமாக இன்றைய நாள் இருக்கும். எதிர்பார்த்த தன உதவி கிடைக்கும். நண்பர்கள் வழி அனுகூலமான பலன்கள் உண்டாகும். சொத்து சம்பந்தமாக சற்று தர்க்கங்கள் இருந்தாலும் சாதகமான பலன் கிடைக்கும். உற்றார் உறவினர்களால் இன்று மகிழ்ச்சி நிறைந்த செய்தி வரும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.